நாம் நம்மிடத்தில் தகவல்களை பகிர்ந்து கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, பூவுலகின் நண்பர்கள் இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்கின்ற தகவல் ஒன்றுதான். இந்த பொறுப்பும் கடமை என்பது தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, கர்நாடக அரசுக்கும் இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏதோ நம் மாநிலத்தில் தேக்கி வைக்கிற இந்த கழிவு நீரை, தண்ணீரை நாங்கள் வெளியேற்றுகிறோம், தமிழகத்திற்கு நாங்கள் தண்ணீர் கொடுக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் இரவு நேரத்தில் அவர்களது ஏரியில் இருக்கிற அந்த கழிவு நீர்களை தொடர்ந்து நமது தென்பெண்ணை ஆற்றில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமது கள ஆய்வில் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஏரிகளுக்கு நாம் நேரடியாக போய் இதுவரை எந்த ஊடகமும் செய்யாத அந்த காட்சிகளை நாம் பதிவு செய்து வந்திருக்கிறோம். நிச்சயம் இது தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பில் ஜெயா பிளஸ் செய்திக்குழு இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல கர்நாடக மாநில அரசு உண்மையிலேயே கூடுதலான கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை அவர்கள் அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறார். நாமும் அதே நம்பிக்கையில் இருக்கலாம். இந்த நிலைமையில் கணேஷ் ரெட்டி விவசாயிகள் சங்கத்தினுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். இவர் தொடர்ந்து இந்த கெலவரப்பள்ளி அணை விவகாரத்தில் தொடர்ந்து விவசாயிகளை திரட்டி இதை தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் கணேஷ் ரெட்டி. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்துல பேசலாம். வணக்கம் சார். நீங்க தொடர்ந்து இந்த கெலவரப்பள்ளி அணையை பாதுகாப்பதற்காகவும் அந்த தென்பெண்ணை நதியை சீரழிவதை தடுப்பதற்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை நீங்க எங்களை விட நீங்கள் நன்கு அறிந்தவர். நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஐயா, இந்த கெலவரப்பள்ளி அணைக்கு வரக்கூடிய தண்ணி பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி, பாதாள சாக்கடை ரெண்டுமே வரும். இது இல்லாமல் பெங்களூர்ல 5 தொழிற்பேட்டைகள் இருக்கு. பொம்மசந்திரா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஜிகினி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, எப்பகோடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பேஸ் 1 பேஸ் 2 எலக்ட்ரானிக் சிட்டி, 5 தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் பெங்களூர். அந்த பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி தான் நம்ம கெலவரப்பள்ளி அணைக்கு பெள்ளண்டூர் ஏரிக்கு நம்ம கெலவரப்பள்ளி அணைக்கு வரும். கெலவரப்பள்ளி அணையிலேருந்து கீழே அப்படியே கேஆர்பி அணை, அது திருவண்ணாமலை, அப்புறமா வில்லுப்புரம், கடலூர்ல போய் கடல்ல கலக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய தண்ணி துளிப்பேட்டைகளில் வரக்கூடிய ஆசிட் தான் அதிகமா வரும், இந்த ரசாயன கழிவுகள். இது இல்லாமல் சில கம்பெனிகள்ல இருந்து எடுத்துட்டு இந்த டேங்கர் மூலியமா எடுத்துட்டு அது பாகலூர்ல இருந்து மேல இந்த ஒரு இடத்துல டேங்கர்ல எடுத்துட்டு இந்த கெலவரப்பள்ளி ஆணையில மிக்ஸ் பண்றாரு. இந்த தண்ணி கெலவரப்பள்ளி ஆணைக்கு கெலவரப்பள்ளி ஆணையில பாசனத்துக்கு நம்ம தண்ணி, அந்த பாசனத்துக்கு அந்த தண்ணி விட்டா அதுல வரக்கூடிய காய்கறிகள் சாப்பிட்டா மக்களுக்கும் நோய்கள் வரும். அந்த நிலத்துல மண்ணு எல்லாமே பெண்ட் ஆகி போச்சு. அதுல எந்த ஒரு சக்தியான மண்ணு அங்க இல்லை. இதுல அந்த தண்ணியிலே வரக்கூடிய பில்லு சாப்பிட்டா மாடுகளுக்கு பல நோய்கள், எல்லாம் உடம்பு எல்லாமே அப்படியே ஒரு புண்டு மாதிரி ஆகும். அதுல கறக்கக்கூடிய பால் நம்ம குழந்தைகளை சாப்பிட்டா அந்த குழந்தைகள் கூட இங்கு இல்லாத ஒரு நோய்களுக்கு உருவாகும். இது இல்லாமல் அந்த தண்ணி நம்ம கையிலே தொட்டா அந்த கையெல்லாமே புண்டாக்கும். அது நம்ம தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருமே தெரியும். ஓசூர் பகுதியிலே பாசனத்துக்கு வரக்கூடிய தண்ணி முழுமையாக அந்த பகுதியில இருக்கக்கூடிய காய்கறிகளுக்காகட்டும், அந்த நிலத்துல அந்த தண்ணி பாயுது அப்படின்னு சொன்னா அந்த நிலத்துல நம்ம மக்கள் நடமாட்டம் செஞ்சா காலு கை எல்லாமே புண்டாயிடுது. இது இல்லாமல் ஓசூர்ல பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய ரசாயன கழிவுகளில் வரக்கூடிய தண்ணி இந்த ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமா அந்த கொசுவால பல நோய்கள் உருவாக்க சூழ்நிலைமை இப்ப இருக்கிறது. இது இல்லாமல் நம்ம பல ஆண்டுகளை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி தான் இருந்தது. 10 ஆண்டுகளில் தொழிற்பேட்டைகள் அதிகமான பிறகு இந்த ரசாயன கழிவு அதிகமாகி இங்க ஓசூர்ல பல நோய்களுக்கு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. இது இல்லாமல் விவசாய சங்கங்களை இது தொலைக்காட்சி நண்பர்கள் பல ஆயிரம் முறை இது தொலைக்காட்சியில கொடுத்தாலுமே நம்ம தமிழகத்திலே ஆளு கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆகட்டும், எதிர்கட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளை எல்லாமே ஆகட்டும் பார்க்காம அப்படியே இருக்கிறது. இதுக்கு என்ன என்பது ஒண்ணுமே புரியவில்லை. இது இல்லாமல் நம்ம
கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை, ஓசூர், அப்புறமா ராயக்கோட்டை, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய காய்கறிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மாவட்டம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில். இது இல்லாமல் இங்கே பூ செடிகள் அந்த பூக்கள் வளர்ச்சி சேர்ந்து உலகத்திலே இருக்கிற அத்தனை நாடுகளுக்குமே இந்த பூ ஏற்றுமதி இருக்கு. இப்படி ஒரு நல்ல கிளைமேட் இருக்கிறதுனால நம்ம மக்கள் விரும்பி புது புது ரகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இல்லாத பூ ரகங்கள் எல்லாமே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கு. ஆனா அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய 38,000 ஹெக்டேர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில இருக்கும்போது இந்த தொழிற்பேட்டை ரசாயன கழிவுகளால் நம்ம பயிர்களுக்கும் ரொம்ப டேமேஜ் ஆகுது. பயிர்கள் அந்த தண்ணி நம்ம பயிர்கள் கிட்ட பயிர் அப்படியே காஞ்சி போகுது. இந்த சூழ்நிலைமை நம்ம ஓசூர் பகுதியில இருக்கிறதுனால மக்கள் பல நோய்களுக்கு இப்போ அகதியாகிப்பட்டிருக்கிறார். நாம் பல முறை நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு, நம்ம முதல்வர்களுக்கும் பல முறை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள் 10 ஆண்டுகளா நடந்துட்டே இருக்கு. ஆனா இதுவரையும் அந்த வரக்கூடிய இந்த சாக்கடை தண்ணி சுத்தம் செய்து மக்களுக்கு இந்த பாசனத்துக்கு விடலாம், இது இல்லாமல் இந்த பயிர்களுக்கும் எல்லாமே விடலான்னு நம்ம எண்ணமே நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு யாருமே இல்லை. நிச்சயமாக கணேஷ் ரெட்டி நேரடியாக எங்களோடு கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள், அது மட்டுமல்ல தென்பெண்ணை ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கிற மாவட்ட மக்கள் எந்த அளவிற்கு இந்த கழிவு நீரால் பாதிக்கப்படுகிறார்கள், பல ஆண்டுகளாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அரசு இதற்கு செவிசாய்க்கவில்லை, இந்த நதியை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற ஆதங்க குரலை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.